இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு 1ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 20-21. அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஓர் மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார். இறையேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று செப்டம்பர் மாதம் 8ஆம் நாள் திங்கள்கிழமை, தூய கன்னி மரியாவின் பிறப்பு திருவிழா, வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் பெருவிழா. ஆரோக்கிய அன்னையிடம் செபித்துக் கொள்ளுங்கள். நம் ரோசரி பிரேயர்ஸ் சேனலில் கூட ஆரோக்கிய அன்னை ஜெபக்கொத்து என்று ஓர் காணொளியை நாம் என்று பதிவிட்டிருக்கிறோம். அனைவரும் கண்டு ஜெபியுங்கள். ஆரோக்கிய அன்னையின் ஆசீரை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். மேலும் இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் நிறைவாய் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் பிள்ளைகளையும் இந்த நேரத்தில் நினைவூட்டுகிறேன். அவர்களின் மனதில் ஆறுதல் ஆரோக்கிய அன்னையிடமிருந்து வரவேண்டும் என்றும் ஜெபித்துக் கொள்கிறேன். சரி நண்பர்களே, வங்க கடலோரம் நமக்காக காத்திருக்கும் ஆரோக்கிய அன்னை, தஞ்சம் என்று தன்னை தேடி வந்தவர்களை தள்ளாத ஆரோக்கிய தாய்மரி. இன்றைய நாளில் ஆரோக்கிய அன்னையிடம் செவியுங்கள். ஜபமாலை செய்து ஒப்புக்கொடுங்கள். மன்றாட்டு மாலைகளை சமர்ப்பியுங்கள். ஆரோக்கிய அன்னை நிச்சயம் உங்களுக்காக பரிந்து பேசுவார். உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவார். இன்றைய முதல் வாசகம் கூறுகிறது, இஸ்ரவேலை என் சார்பாக ஆளப் போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார் என்பதாய். பெத்லகேம் அதுதான் யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சின்னதாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவே அங்குதான் பிறந்தார். ஆம் நண்பர்களே, ஆண்டவர் என்றுமே தள்ளப்பட்டவர்கள், வலிமை இல்லாதவர்கள், கடை நிலையில் உள்ளவர்களைத்தான் தேர்ந்தெடுத்து உயர்த்துவார். அவர்கள் வழியாக தன் மாட்சி விளங்கும்படி செய்வார். வலிமையூட்டுவார், வெற்றி பெற செய்வார், அச்சமின்றி முன்னேற வைப்பார், மேன்மையாக வாழ வைப்பார் உங்களை. அவ்வாறே நீங்களும் விசுவாசியுங்கள். உங்களுக்கும் செய்வார் என்று நம்புங்கள். தைரியமாயிருங்கள் நண்பர்களே. அடுத்தது இன்றைய நற்செய்தி வாசகம் கூறுகிறது, இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியலை. அபிரகாம் முதல் சூசையப்பர் வரை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள் பல இருக்கின்றன விவிலியத்தில். மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். தூய ஆவி அன்னையின் மீது நிழலிட உலக மீட்பர் கன்னித்தாயின் வயிற்றில் உருவானார். நம் தாய் இறுதி வரை இயேசுவோடு துணையாக நின்றார். 1000 துன்பங்களை தன் நெஞ்சில் சுமந்தாள் ஆரோக்கிய தாய்மரி. ஆனால் அன்னையே, ஆரோக்கிய மாதாவே, எனக்கு உதவும் அம்மா என்று இன்றும் தன் பிள்ளைகளாகிய நாம் வேளாங்கண்ணி தாயை அழைத்தால் தாமதிக்கவே மாட்டாள். உடனே ஓடிவந்து உதவுவாள் ஆரோக்கிய மாதா, ஆரோக்கிய அன்னை. தம் திருத்தாய் வேளாங்கண்ணி மாதாவிடம் நமக்காக பரிந்து பேச வேண்டி நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன வேண்டுதலை ஆரோக்கிய தாயிடம் என்று வைத்தாலும் அது கிடைக்காமல் போகாது. அன்பான அன்னை, அவர் நமக்காக தன் பிள்ளைகள் எந்நாளும் சுமையின்றி வாழ வேண்டும் என்பதற்காக தன் மகனிடம் பரிந்து பேசுவார். மனதார அதைத்தான் ஆரோக்கிய மாதா விரும்புவார். இரவும் பகலும் நமக்காக தன் மகன் இயேசுவின் அருகில் அமர்ந்து பேசுவார். நமக்கு தன் வேண்டுதல்களை அழிக்கும்படி மன்றாடுவாள் ஆரோக்கிய தாய். இன்றைக்கு ஆரோக்கிய அன்னையிடம் கரம் குவியுங்கள். அவள் அன்பு உங்களை வந்தடையும் நண்பர்களே. ஜெபிக்கலாமா? இயேசுவே, நான் உமது பேரில் அன்பு வைத்திருக்கின்றேன். நிறைய நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் அப்பா. நீரளிக்கும் விடுதலையில் என் உள்ளம் களிகூறும்படி செய்யும் தகப்பனே. அன்னை மரியே, ஆரோக்கிய தாயே,
உமது திருநாளாம் இன்றைய நாளில் எனக்காக, என் உடல் சுகத்திற்காக, என் குடும்பத்தாருக்காக, இந்த பர்டிகுலர் தேவைக்காக உம் திருமகனிடம் பரிந்து பேசும் அம்மா. என் தேவைகளை, என் மன்றாட்டுக்களை பெற்றுத்தாரும் ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி தாயே, ஆமேன். மரியே வாழ்க. இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.